அரசியல்னா அப்படியே களத்துல குதிச்சிருந்துங்க. உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குன்னு தெரிஞ்சா அப்படியே உள்ள இறங்குறதுக்கு பேரு தான் அரசியல். நீங்க பிசினஸுக்கு உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பேர் வைக்க கூடாது. அந்த பிசினஸ்க்கு ஏதோ ஒரு பேர் வைக்க கூடாது இல்லையா? ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு பேர் அந்த பிசினஸ். எனக்கும் கூட நான் நினைச்ச வரைக்கும் ஆன்மீக அரசியல் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, இரும்பு கரம் கொண்டு அடக்குவதல்ல ஆன்மீக அரசியல், அன்பு கரம் கொண்டு அரவணைப்பதுதான் ஆன்மீக அரசியல். எனக்கு தெரிஞ்சது இல்லையா? ஆன்மீகம்னா அன்பு. நமக்கு என்ன, நம்ம நிம்மதியை தேடி எங்கேயோ மலைக்கெல்லாம போறோம். ஏன்னா நம்மளுக்கு தெளிவா இருக்குது. இங்க பெரியார் திடல்ல படிச்சவங்க, நான் இப்பவே நிம்மதியா தான் இருப்பேன். எனக்கு எங்கேயும் போகண்ட. காலையில பல்விளக்கில் நிம்மதியா விளக்குவேன், ஷேவ் பண்ணியில் நிம்மதியா ஷேவ், இட்லி தோசை சாப்பிட்டு நிம்மதியா சாப்பிட்டு. என்ன தெளிவா இருக்குது. ஐயா கொடுத்த அறிவு, தந்தை பெரியார் கொடுத்த அறிவு. ஒரு பஞ்சு டைலாக் கூட ஐயா வச்சுதான் நான் பேசுவேன், தந்தை பெரியார் வச்சு. இந்த தலையில முடியல, நாங்கெல்லாம் தலைக்கு மேல இருக்கிறத நம்பி வாழ்றவங்க இல்ல, தலைக்கு உள்ள இருக்கிறவங்க நம்பி வாழ்றவங்க. என்ன தலைக்கு மேல இருக்கிறது ஜெனட்டிக்ஸ். நம்ம இப்ப எங்க தாய் மாமாவுக்கு தலையில முடியல, எங்க அப்பாவுக்கு முடியல, அப்ப எனக்கு முடியிருக்கா இல்ல. ஆனா உள்ள இருக்கிறது ஐயா கொடுத்தது. அது கொட்டாது, வளர்ந்துட்டு தான் இருக்கும். தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் நம்பிய கொள்கைக்காக, தான் நம்பிய சுயமரியாதை கொள்கைக்காக அப்படியே களத்தில் இறங்கி நம்ம எதிர்காலம் என்னாகும், நம்ம தொழில் என்னாகும், நம்ம சிறைக்கு போவோமா மாட்டோமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கவலைப்படாம வருவதற்கு பெயர் தான் அரசியல். அதுதான் சமூக சேவை. திட்டம் போட்டு கணக்கு போட்டு வர்றதுக்கு பேரு அரசியல் அல்ல, அது பிசினஸ்.